நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரெட் கேட் சைடு. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம் நண்பா. காற்று சரி கிடையாது. இப்போ நம்ம ஏரியாவில் கொஞ்சம் மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. நம்ம சதாம் ப்ரோவும் நானும் வந்து ட்ரிகரில் அடிக்க வந்திருக்கோம். அந்த ட்ரிகரில் என்னென்ன மீன் அடிக்க முடியுது, இன்றைக்கி மீன் அடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிற பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதாம் ப்ரோ வந்து மொதல் மீனை பார்த்து உள்ளே போகிறாரு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அடிக்க முடியுதா இல்லை அப்படின்னு தெரியல. நிறைய ஓரம் நின்றுச்சு. அடிச்சார் நண்பா. மொதல் அட்டம்ப்ட்டு தூக்கிட்டாரு நண்பா. மொதல் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு. 2வது அட்டம்ப்ட்டில் தூக்கிட்டாரு. அடுத்து தூக்கி காட்டுங்க. எப்படி அடிப்பி அப்படின்னு கேட்டாங்க ஒரு அண்ணன். அதனால தான் காட்டணும். எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிகரில் இறங்கியிருக்கணும்பா. மொதல் அட்டம்ப்டில் அடித்தார், ஃபெயிலியரு. இந்த 2வது அட்டம்ப்டில் தான் மீனை தூக்கியிருக்காது. மொதல் அட்டம்ப்ட் போடுறேன் பாருங்கள். அது ட்ரை கூட பண்ணல. அதுக்கு ஒன்று மீன் உள்ளே ஓடிட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரிகர் வாங்கறதுக்கு ஆசைப்பட்றீங்க. ட்ரிகர் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கானது. நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம அந்த சேனலுக்காக வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேறு எங்கேயுமே கொண்டு போக மாட்டோம். பப்ளிக்காக கொண்டு போகக்கூடாது. நிறைய இதில் ரூல்ஸ் இருக்குது. ஓப்பனாக நீங்கள் தூக்கிட்டுலாம் போகக்கூடாது. கரெக்டாக மறைச்சி கொண்டு போகணும். கரெக்டாக நீங்கள் ஃபிஷ்ஷிங் மட்டும் யூஸ் பண்ணணும். நிறைய இதில் இது இருக்குது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் நாங்கள் அடிக்கிறத பார்த்துட்டு ட்ரிகர் வாங்கிருமா அதை வாங்கிருமான்னு ஆசைப்படுறீங்க. சரி, தப்பு கிடையாது. எல்லாருக்கும் அது உரியது தான். கவனம் தேவை. நாங்கள் அதனால் மென்ஷன் பண்ணியே போடுறோம் நண்பா. சரி, எங்களை பார்த்துட்டு நான் வாங்கினேன் நீ வாங்கினேன்றாங்க. அதனால சைஸு சூப்பர் சைஸ். சரி ப்ரோ, அப்படியே எடுத்துருங்க. இப்படி தான் எடுத்தாகணும். எடுத்துட்டு வந்த வழி கூடிய ரிட்டன் விடணும். இல்லைன்னா நூலை கட் பண்ணி விடணும். 2ல் 1 தான் செய்ய முடியும். அதுதான் ஒரு ரிஸ்க் இதில். இதான் நூலை அவுக்க ஆரம்பிச்சாரா. ஏன்னா அது உள்ளே ஒரு சாத்தியம் இல்லாததுன்னு அவருக்கு தோணிட்டு ரொம்ப தூரம் உள்ளே ஏறி இருக்கா. அதனால் அவர் அவுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த உரிட்டாரா ட்ரிகர் தனியாக வந்துடும். இனிமேல் இந்த நூலை அது உள்ளே கூடி எடுத்துருவார். அவ்வளோதான், எடுத்துகிட்டு பாருங்க. எவ்வளோ ஃப்ரீயாக எடுத்துட்டாரு. அங்கிட்டு உள்ளே விழுந்துடாம. பதிலா நல்லா சைச்சி, சரியான சைச்சி நண்பா. இது ஆனால் விலை குறைவான மீன் தான் நண்பா. ஆனால் ருசி நல்லாயிருக்கும். மேலே தொலி ரஃப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வைஸில் நல்லா தான் தெரியும். நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நண்பா. சாப்பிட்டதை வச்சு தான் சொல்லுவோம். இது இரத்துண்டிலையும் பிடிக்க தான் செய்யும். சரி, மொதல் மீன் போனி போட்டிருக்கோம். அடுத்த மீன் எதாவது அடிக்காரா அப்படிங்கிற பார்த்துருவோம். அட்டம்ப்ட் உள்ளே போயிருக்காரு. ஓராவை டார்கெட் பண்ணுறாரு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓராவை தான் பயன்படுறாரு. நான் ரொம்ப தெளிவாக காட்ட முடியாது நண்பா. நான் ஓவராக பேச முடியாது. நம்மளை பார்த்த உடனே களைஞ்சிரும் மீன். எப்படி ஒளிஞ்சு உட்காந்துருக்காரு. எப்படி உட்காந்து தான் அடிக்க முடியும். அடித்து ப்ரைட் எடுத்துட்ட. சே, மீனை பார்த்தேன். தரங்கு போயிட்டு நண்பா. ப்ரைடை இழுத்து அத்துட்டு போச்சு மீன். அது அந்த மீனுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் அவ்வளோதான், டெத்து தான். தரங்கும் கிடைக்காது, மீனும் கிடைக்காது. சரி, அடுத்த தரங்க தான் போடணும். இந்த தரங்க தான் நல்லா பாயிண்டாக ஏறும். இப்படியே நிறைய நடக்கும். பாருங்க, ஒரு தரங்க விட்டாச்சு. நம்ம அடுத்த தரங்க எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்படி காடி தான் இருக்கும். இது வந்து டொப்புன்னு பொத்துட்டு உள்ளே போகாது. அதுதான் ஒரு பிரச்சனை. லாக் ஆகாது. மீன் நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் அது எப்படி கட்டாக இருக்காட்டுங்க. அதை பாருங்கள் எப்படி நார்மல் எப்படி போயிருக்கு பாருங்கள். நல்ல கனமான பிரைடு. பாரில் பட்டால் எது இருந்தாலும் அத்துரும் நண்பா. நம்ம யாருக்குன்னா ஒரு மீன் அத்து விட்டுட்டோம். சிறையான டார்கெட் பண்ணுறாரு. பார்ப்போம் அப்படிதான்னு பார்ப்போம். நிறைய சிறையாக நிற்கி. வசம் நிற்கி. உள்ள மீனை தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு அந்த அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடிச்சிட்டாரு பாருங்க நண்பா, அடிச்சிட்டாரு. அப்படியே தூக்கிடுங்க. சாதாம் ப்ரோ
சிங்கம் சிழுத்துக்கிட்டு கிளம்பி வந்துருச்சு. தங்கத்தை தூக்கிட்டாரப்பா. வாங்க 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 ப்ரோ. ஒரு மீனை விட்டுட்டீங்கன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். தூக்கிட்டாரப்பா தூக்கிட்டாரப்பா. சாதாம் ப்ரோ தூக்கிட்டாரப்பா. ரொம்ப நாள் ஆச்சு நண்பா அந்த மீன் அடிச்சு. அது சைஸை பாருங்க, சரியான சைஸு. கூட்டமாக நின்றுச்சு, தூக்கிட்டாரு. ஒரு மீனை விட்டுட்டோம், ரைடு அத்து போயிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியலையேன்னு யோசித்தோம். கிளப்பிட்டார் ஒரு வழியாக. சரி, எனக்கு இப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அவர் நூலை அவுத்து எடுத்துகிட்டு திருப்பி இப்போ தரங்களை போடுறாரா? இதை தான் பண்ண முடியும். சைஸை பாருங்கள், அவர் எடுத்து காட்டுவார் சைஸ் எவ்வளோ பஸ் இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்க வீடியோவில் சின்னதாக தெரியுதுல்ல, அது இப்போ கையில் வச்சு காட்டுவார் பாருங்கள். கை எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நேரம் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? வீடியோவில் உங்களுக்கு வந்து சின்ன உருவமாக தெரியும், ஆனால் சரி சைஸு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோ நெருக்கி வரலாம் ப்ரோ. சரியான பீஸு. ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சுக்கணும்பா. ட்ரிகரில் வந்து ஒரு மீனை விட்டுட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ரைட்டு, அப்படியே போகிற வழியில் என்ன எது அடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம இப்போ பெரிய அளவில் அடிக்க முடியல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். எல்லாம் சதாம் ப்ரோ வேலை தான். அவர் ஒர்க்கு நம்மளை உட்கார வச்சுருந்தார் கடையிலேயே. அடுத்து பார்ப்போம், அவர் தொழிலும் பார்க்கணும்ல. இது எல்லாத்தையும் நிற்கி அடிச்சிலா அடிச்சார் நினைக்கேன். அடி விழுந்துட்டா, மிஸ் ஆகிட்டா. என்ன ப்ரோ அவ்வளோ தூரம் போயிட்டா உள்ள மிஸ்ஸு. இந்த இதான் மிஸ் பண்ணியிருக்காரு. மொதல் அட்டம்ப்டில் மிஸ் பண்ணார், கடைசி அட்டம்ப்டில் மிஸ் பண்ணியிருக்காரு. சாதாம் ப்ரோ வேட்டையை முடிச்சிட்டாரு. ஒன்றும் மீன் இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளியணும். நிறைய குப்பையும் சத்தையுமாக தான் கிடக்கு. கொஞ்சம் தெளிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கேன். பார்ப்போம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு? 2 மீன் பிடிச்சிருக்காரு. அந்த 2 மீனையும் காட்டுறேன், சைஸை பாருங்கள். நம்ம ட்ரிகருக்கு வர முடியாத காரணத்தை நான் முதல்ல சொல்லியிருப்பேன். எல்லா நாளும் எல்லா மீனையும் எல்லா இதுலேயும் பிடிக்க முடியாது. அது எதுக்கு அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக பொருந்தணும். ஒன்று தண்ணி இல்லை காற்று ஏதாவது ஒன்று மாறினாலும் அந்தந்த பொருட்களை யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் அப்படியே அடையில் போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் தூசி தட்டி ரப்பர் மாற்றி நிறைய வேலைகள் பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கி. இதை பாருங்கள், ட்ரிகரை வேலை பார்த்துருக்கோம்னு சொன்னோம்ல. ரப்பர் உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா? மஞ்சள் கருப்பு. மஞ்சள் இப்போ நாங்கள் மாற்றினது, கருப்பு இதில் இருந்தது. இது எல்லாமே ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஏன்னா கொஞ்ச நாள் அடையில் போட்டுட்டோம், கொஞ்சம் துருகுரு ஏறிட்டு அவ்வளோத்தையும் ஆயில் சர்வீஸ் மாதிரி பண்ணி அது திருப்பி உள்ளே கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வந்து தான் உள்ளே இறக்க முடியுது. இதான் பாருங்கள், சதாம்பரம் அடித்த மீனை வெளியே எடுத்து விட்டார். இன்னும் உயிரோடு இருக்கான். அட சண்டால போவி. டேய் இன்னுமாடா நீ உயிரோடு இருக்க? இதான் பாருங்கள், இப்போ சைஸ் தெரியும் பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? செம்ம சைஸு. இதை பாருங்கள், நம்ம ட்ரிகரில் அடித்த மீன் மொத்த மீன் 2 மீன் அடிச்சிருக்கோம். இந்த ட்ரிகரில் தான் அடிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது தான். கேரளாவில் இது வந்து ஸ்பெஷல். இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு தடை கிடையாது. ஆனால் இது வந்து நீங்கள் அஃபென்ஸாக எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இங்கிட்ட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. சரிங்களா? நம்ம இந்த வீடியோ கிளிப்புக்காக நம்ம சொல்லியே தான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியே தான் போடுதோம். ஒரு சில நண்பர்கள் வாங்கன்னு ஆசைப்படுறீங்க, அது தப்பு கிடையாது. நாங்கள் மட்டுமே இந்த தரங்க எத்தனை தரங்க விட்ருக்கோன்னு அவர்கிட்டே கேளுங்க. ப்ரோ எத்தனை தரங்க விட்டுருப்பீங்க? 5 தரங்கு வளர்ந்து. 5 தரங்கு. இப்போ இடப்பட்ட காலங்களில் விட்டது மட்டும். நாங்கள் பிகினராக ஆரம்பிக்கும் போது கணக்கடியாது, ஒரு 6-7 தரங்க விட்டுருக்காரு பிகினராக ஆரம்பிக்கும் போது. இப்போ 5 தரங்க எதை சொல்கிறாரு தெரியுமா? மீன் அடித்து பிடுங்கிட்டு போனது மட்டும். அவங்க தான் மென்ஷன் அதை தான் பண்ணுறாங்க, மீன் அடித்து உருவிட்டு போனது. அதுக்கு முன்னாடி நாங்கள் பழகும்போது நிறைய கல்லுக்குள்ளே போய் லாக்காயிரும். ஒரு 6-7 தரங்கிட்ட விட்டுருக்காரு. மொத்தத்தில் நாங்கள் ஒரு 12 தரங்க விட்டுருக்கோம் நண்பன். இந்த இடத்துலையே 12 தரங்கன்னா ஒரு தரங்கோட ரேட்டு மட்டும் 450 ரூபா. நம்ம ஒரு மீன் பிடிக்கிற சாதனமாக இருக்கட்டும், அதாவது ராடன்டீலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், பொம்மை அத்துட்டு போவோம். இந்த மாதிரி லாஸுகள் நிறைய இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. அதனால் பிறகு வந்துட்டு என்னப்பா டக்கு நமக்கு மட்டும் லாக் ஆகிடுது பிஞ்சிருது அப்படின்ட்டு உள்ள பாட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்கிறாங்க. நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியே போடுறேன். ரிஸ்க் அதிகமாக எடுக்காதீங்க. நம்ம வீடியோவில் வந்து ரிஸ்க்கான பொருட்களை சொல்ல மாட்டோம், மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன் உங்கள் நல்லதை கருதி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. இதே மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது, ட்ரிகர் சம்மந்தப்பட்டதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.